அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அனைத்து வயது மக்களுக்கும் பயன்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் நாளைய தினம் வைகாசி மாதம் வளர்பிறை பஞ்சமியில் புதன்கிழமை அன்று இரவு 8 to 9 புதன் ஹோரையில் நம்ம இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள், பல அதிசயங்கள் அப்படிங்கிறது நிகழும். இது வாராகி வழிபாட்டை காட்டிலும் புதன் கிழமையில் புதன் பகவானுக்கு உரிய ஒரு வழிபாட்டை தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வாராகி வழிபாடு நம்ம சேனலில் நிறைய பார்த்துருக்குறோம். எவ்வளவோ தீப வழிபாடுகள், எவ்வளவோ சூட்சும பரிகாரங்கள், எவ்வளவோ மந்திர ஜபங்கள், இது எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அதில் ஏதாவது ஒன்றை நாளைய தினம் நீங்கள் பின்பற்றலாம். அதாவது வாராகி அன்னைக்கு தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படின்னு நீங்கள் எவ்வளோ வழிபாடுகள் செய்யலாம். அதே போல் ஜாதிக்காய் இருக்குது இல்லையா, அதை நம்ம நல்லெண்ணெயில் போட்டு வச்சுட்டு அந்த ஜாதிக்காய் எண்ணெயில் பஞ்சமி தினத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நாளைய தினம் இரவு 8 to 9 புதன் ஹோரையில் ஆண்கள் பெண்கள் வயது வித்தியாசமே இல்லாமல் அனைவரும் செய்ய வேண்டிய மிக எளிய வழிபாடு. இதற்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் பூஜை அறைக்கு போகணும், விளக்கேற்றணும், மந்திரங்கள் சொல்லணும், நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு விதிகளையும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி அல்லது தீட்டு காலங்களில் இருந்தாலும் சரி, இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நவக்கிரகங்களில் புதன் பகவானுக்கு புத்திக்காரகன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது. ஒருத்தவங்க நல்லா படிக்கணும், பேச்சாற்றல், அறிவாற்றல், சாதுரியமாக இருக்கணும் அப்படின்னா குரு பகவானோட அருள் எவ்வளவு முக்கியமோ அதே போலவே புதன் பகவானோட அருளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க சில பேர்லாம் பெரிய பெரிய கடையெல்லாம் வச்சுருப்பாங்க, அவ்வளோ நல்ல நல்ல பொருள்கள் வச்சுருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு அதை எப்படி மக்கள்கிட்ட பேசி விற்பனை செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது. அந்த சாமர்த்தியம் அப்படிங்கிறது இருக்காது. அதனால் அந்த கடைகளில் இருக்கக்கூடிய அவரால் பெரிய அளவில் வியாபாரம் செய்து தொழிலில் வெற்றி பெற முடியாது. மாறாக நல்ல ஒரு வாய்ப்பேச்சு, மக்களை கவர்வது எப்படி, அவர்களிடம் சுவாரஸ்யமாக பேசுவது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு கலையை ஒரு விற்பனையாளர் தெரிஞ்சு வச்சுருந்தாருன்னா, அவர் சாதாரணமான ஒரு சின்ன கடை வச்சுருந்தா கூட அவர் கடையில் நல்ல ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது நடக்கும். அவர் தொழிலில் நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது இந்த துறைக்கு மட்டும் பொருந்தாதுங்க. நம்ம எந்த துறையில் இருந்தாலும் பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மருத்துவர்கிட்டையும் அப்படி தான். வர நோயாளிகள்கிட்ட நல்ல முறையாக பேசி அவர்களிடம் அன்பாக அவர்களுடைய குறைகளை கேட்பவங்க கிட்ட தான் நிறைய நோயாளிகள் போவாங்க. உம்முன்னு மூஞ்சி வச்சுருந்தா அவங்க சரியாக பேச மாட்டாங்க, அவர் எனக்கு ராசியே இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதை மாதிரி படிக்கிற பசங்களும் அப்படி தான். தங்களுடைய சந்தேகத்தை நல்ல ஒரு பேச்சால் அவங்க ஆசிரியர்கள்கிட்ட கேட்டு நல்ல ஒரு சாமர்த்திய திறன் கொண்டு தேர்வுகளில் எழுதும் பொழுது தான் அவங்க அதிக மதிப்பெண்களை பெற முடியும். ஸோ ஒருத்தர் நல்ல அறிவாற்றல், வாழ்க்கையில் வெற்றி, தொழிலில் நல்ல லாபம் வரணும்னா அவருக்கு புதனுடைய அருள் நிச்சயமாக வேணும். அதனால தான் வாயுள்ள பிள்ளை பிழைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாதுரியம், சாமர்த்தியம், அந்த ஸ்மார்ட்னஸ்ஸு இது எல்லாம் வேணும்னா புதன் பகவானோட அருளாசி நமக்கு வேணும். சில பேருக்கு ஜாதகத்தில் புதன் பகவானோட அருள் இயற்கையாகவே இருக்கும். ஆனால் சில பேருக்கு புதனோட அருள் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம எவ்வளோதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்களால ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் வர முடியாது. சில பேரெல்லாம் தங்களுடைய பேச்சாலே மற்றவர்களை வீழ்த்துவார்கள். அவர்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள். அவங்களுக்கு நம்ம பேசுகிறது சரி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மற்றவர்களுக்கு வரும். ஸோ அவங்க சொல்கிறதே நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. அரசனுக்கே புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த புதன் பகவானால் நிறைய பேருக்கு ஏற்படுவதுண்டு. ஏன்னா அவங்க சொல்கிறது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வரும். அதனால் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் புதன் பகவானோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக வேண்டும்.
ஸோ புதன் பகவானை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, அவருடைய அருளை நாம் பெறுவதற்கு நாமே சில விஷயங்களை செய்ய போகிறோம். அதுவும் நாளைய தினம் வளர்பிறை புதன், வாராகி அன்னையை வேண்டி நம்ம இதை தாராளமாக செய்யலாம். நீங்கள் வாராகி வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு 5வது திதி பஞ்சமி, புதன் கிரகத்துக்கு உரிய எண்ணும் 5 தாங்க. நாளை இரவு 8 to 9 நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது மட்டும்தாங்க. நிறைய பேர் நம்ம சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே வேலை செய்யும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்மால் ஆன சின்ன சின்ன முயற்சிகளை நம்ம தினம்தோறும் செஞ்சிட்டு இருக்கும்பொழுது அதனுடைய பலன் நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் தகுந்த நேரத்தில் அது நமக்கு உதவி செய்தே தீரும். இது படிக்கிற பசங்க, சில சப்ஜெக்ட்லாம் சில பேருக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிற யாராக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையோ அல்லது இன்ஜினியரிங் துறையோ, எந்த துறையில் என்ன போட்டித் தேர்வுகள்லாம் எழுதுகிறாங்க, சில பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்க, அவங்களுக்கு புதன் பகவானோட அந்த அருள் அப்படிங்கிறது அவசியம். புத்தி கூர்மை, ஞாபகத்திறன், இது எல்லாமே புதன் பகவானோட அருள் இருந்தால் கிடைக்கும். ஸோ நம்ம செய்ய வேண்டியது, உங்களுடைய இடது கை லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது இல்லை, அதற்கு சுண்டு விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடம் பேர் தான் புதன் மேடு. புதன் பகவானுக்கு உரிய ஒரு இடம் இதுதான். இப்போ சுக்கிரமேடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வீனஸ் மவுண்டன் அப்படின்னு கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மேடை சொல்கிறோம். அதே போல் சுண்டு விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மேடான பகுதியை தான் நம்ம புதன் மேடு அல்லது மெர்க்குரி மவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் புதன் பகவானுக்கு உரிய இந்த ஒரு சின்னத்தை எந்த கலர் ஸ்கெட்சில் வேணாலும் நீங்கள் போடலாம். நீங்கள் கருப்பில் கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நேரம் நீங்கள் புதன் ஹோரையில் போடுறது நல்லது. ஸோ ஒரு அரை வட்டம், செமி சர்க்கிள், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் சர்க்கிள், அதுக்கு கீழே ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள், இதை போட்டுட்டு உங்களுக்கு புதன் பகவானே போற்றி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல வாசனை திரவியங்கள் ஏதாவது தடவிக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு துளி பச்சை கற்பூரத்தை இங்கே நல்லா தேய்ச்சிட்டு, அல்லது உங்ககிட்ட வேறு ஏதாவது ஒரு தசாங்க பொடி அல்லது ஏலக்காய் அல்லது மல்லிகை தைலம் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஜாஸ்மின் லிக்விடு, அத்தர்லாம் இருக்குது இல்லையா, அதில் நீங்கள் ஏதாவது தடவிட்டு நீங்கள் இதை வரைஞ்சிட்டு நீங்கள் புதன் பகவான்கிட்ட வேண்டுதல் செய்யலாம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். 9 கிரகங்களும் நமக்கு முக்கியம்தான். 9 கிரகங்களும் முக்கியம்தான். எந்த ஒரு கிரகமுமே முழுசாக நல்லது அல்லது முழுசாக தீமை தான் செய்யும் அப்படின்னு நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம சுக்கிரனுக்கு எவ்வளோ விஷயங்கள் வெள்ளிக்கிழமை பண்ணுறோம். புதன்கிழமை நம்ம வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் அனைத்து வகையிலும் ஏற்படணும்னு நீங்கள் தாராளமாக நாளைக்கு இதை நீங்கள் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் புதன் ஹோரையில் இதை ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தூங்க போயிடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. புதன்கிழமையில் நீங்கள் காலை 6 to 7 புதன் ஹோரையிலையும் இந்த சின்னத்தை நீங்கள் உங்கள் சுண்டு விரலுக்கு கீழே தாராளமாக நீங்கள் வரையலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நீங்கள் போட வேண்டியது. ஒரு அரை வட்டம், அதுக்கப்புறம் கீழே ஒரு முழு வட்டம், அதுக்கு கீழே ஒரு ப்ளஸ் சைனு, அவ்வளோதான். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.